ஹாய் ஹலோ. இன்றைக்கி சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான். சென்னையில் புக் ஃபேர் நடக்குது, வேரியஸ் லொக்கேஷன்ஸில் நடக்குது. நான் போயிருந்தது அம்பத்தூரில் இருக்க மல்லிகா மஹாலில் நடந்துட்டு இருந்த புக் ஃபேருக்கு தான் போனேன். இது மெயினாக பார்த்திங்கன்னா கிலோ புக் ஃபேர். நீங்கள் எடுக்கிற ஒரு புக்குக்கு என்ன ப்ரைஸோ அந்த மாதிரி பே பண்ண தேவையில்ல. மொத்தமாக எத்தனை கிலோ வருதோ அவங்க ஒவ்வொரு கிலோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரேட் வரும். அண்ட் இது ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. நீங்கள் கரெக்டாக புக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே வைட் ரேஞ்ச் ஆஃப் புக் கலெக்ஷன்ஸ் இருந்தது. சயின்ஸ் ஃபிக்ஷன் இருந்தது, ஃபிக்ஷன்ஸ் இருந்தது, நாவல்ஸ் இருந்தது. தேர் ஆஃப்டர் குக்கிங், பேக்கிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜில் சிறுகதைகள், அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ் லிட்ரேச்சர் புக்ஸு, அகநானூறு, புறநானூறு, அந்த மாதிரியான புக்ஸு, ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர்ஸ் ஜெயகாந்தன், அசோகமித்ரன் அவங்களோட புக்ஸு, இன்னும் நிறைய புக்ஸ் இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆத்தர்ஸ், ஷேக்ஸ்பியர் புக்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் என்சைக்ளோபீடியாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனில் வந்து ஒவ்வொரு அனிமலோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஏர்த்தினுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, வெஹிக்கல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. மெடிக்கல் ரிலேட்டட் புக்ஸ் பார்த்திங்கன்னா கன்செப்ஷன், ஃபெர்டிலைசேஷன், அந்த மாதிரி பேரண்டிங், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓஷன் ரிலேட்டட், தேர் ஆஃப்டர் குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய புக்ஸ் இருந்தது. குழந்தைங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க படிக்கிற மாதிரி சென்ட்ரலா ஸ்டோரிஸ், பியர் அண்ட் டைகர், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருந்தது. அண்ட் நியூ பார்ன் பேபிஸ்க்கும் நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா, ஒரு பிக்சர் காமிச்சு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு புக்ஸ் எல்லாம் இருந்தது. நிறைய புக்ஸ் இருந்தது. ஆனால் கொஞ்சம் மெனக்கெட்டு தேடி எடுங்க. யூ வில் என்ஜாய் இட் ஃபார் ஷூர்.